வணக்கம். நாங்க புழுதிவாக்கத்துலேருந்து வரோம். எங்க ரொம்ப நாள் கனவு. ஆம். 17, 18 வருஷம் கனவு. காலையில 5 பரங்கிமலையிலிருந்து மணிக்கு ட்ரெயின் போறது சவுண்ட கேட்டுட்டு வேளச்சேரிக்கு பறக்கும் ரயில் 1997ஆம் ஆண்டு முதல் கடற்கரை முதல் வேளச்சேரிக்கு உயர்நிலை பறக்கும் ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தினமும் 100 ரயில் சேவை சுமார் 1,00,000 பேர் வரை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி பகுதிக்கு பயணம் செய்து வருகின்றனர். வேளச்சேரி முதல் பரங்கிமலை வரை 4,5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ரயில் சேவையை நீடிக்கும் பணி கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கியது. ஆனால் ஆதம்பாக்கம் பரங்கிமலை இடையே சுமார் 500 மீட்டர் தொலைவுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் தொடர்பான வழக்கு உள்ளிட்டவற்றால் பணிகள் தாமதம் முடங்கியது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு அதை அடுத்து மீண்டும் தொடங்கப்பட்டது. தற்பொழுது 167 தூண்கள் அமைத்து ரயில் பாதையும் அமைக்கப்பட்டு விட்டது. அதில் மின்சாரமும் இணைக்கப்பட்டு தண்டவாளங்கள் உறுதித்தன்மை பரிசோதிக்கப்பட்டு என்ஜின்களும் பாதுகாப்பு சோதனைக்குட்பட்டு தற்பொழுது இன்று 14ஆம் தேதி காலை 5 மணி முதல் பரங்கிமலைக்கு டு வேளச்சேரி இது காலையில் பூஜையுடன் இந்த ரயில் புறப்பட்டு விட்டது. பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரியை நோக்கி தினசரி காலை 5 மணிக்கு புறப்படும் இந்த ரயில் சேவை 20 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் சேவை. பரங்கிமலையில் இருந்து வேளச்சேரி மார்க்கமாக 3 ரயில்களும், வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலையை நோக்கி 3 ரயில்களும் தினசரி சேவையை தொடங்குகிறது. இதில் பல்வேறு சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு உறுதி செய்யப்பட்ட இந்த ரயில் சேவை மிகப்பெரிய மாற்றத்தை பொதுமக்களுக்கு இந்த சேவை பயன்படும். ஏனென்றால் பரங்கிமலையில் ஏறி நீங்கள் நேரடியாக வேளச்சேரிக்கு செல்லலாம். வேளச்சேரியிலிருந்து கடற்கரைக்கு செல்லலாம். கடற்கரையிலிருந்து வேளச்சேரிக்கு வரலாம். வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலைக்கு வரலாம். இதோ புறப்பட்டு விட்டது பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரியை நோக்கி. பயண நேரம் எவ்வளவு இருக்கும் என்று யோசிக்கிறீர்கள்? கட்டணம் பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரிக்கு 5 ரூபாய், வேளச்சேரியிலிருந்து பரங்கிமலைக்கு 5 ரூபாய், மொத்தம் 10 ரூபாய் கட்டணத்தில் 10 நிமிடத்தில் நீங்கள் பரங்கிமலையிலிருந்து வேளச்சேரியை சென்று அடைந்து விடலாம். ஏறியவுடன் வேளச்சேரி வந்துவிட்டது என்ற எண்ணம் தான் தோன்றும். ஏனென்றால் அவ்வளவு வசதி. இது ஆதம்பாக்கம், புழுதிவாக்கம், வேளச்சேரி என்று 4 ரயில் நிலையங்களே இடைப்பட்ட தூரத்தில் உள்ளது. ஆதலால் நீங்கள் வேளச்சேரிக்கு இங்கிருந்து செல்ல வேண்டுமென்றால் காரில் 1 மணி நேரம், ஆட்டோவில் சென்றால் 200 ரூபாய். இதோ புழுதிவாக்கம் ரயில் நிலையத்தை கடக்கிறது இந்த பறக்கும் ரயில். எந்த விதமான போக்குவரத்து இடைஞ்சலும் எந்த விதமான தடையும் இன்றி 10 நிமிடங்களில் நீங்கள் பரங்கிமலையில் ஏறினால் வேளச்சேரி வந்து விடலாம். வேளச்சேரியில் ஏறினால் பரங்கிமலை வந்து விடலாம். போக வர 20 நிமிடம். கற்பனைக்கு எட்டாத விரைவு. இந்த ரயில் சேவை மார்ச் 14ஆம் தேதி இதோ வேளச்சேரி வந்துவிட்டது. நாங்கள் பேசி முடிப்பதற்குள் வேளச்சேரியை நாம் கடந்து விட்டோம். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் ரயில் சேவையில் விரைவு ரயில் சேவை. பொதுமக்கள் கால விரயத்தை வீணடிக்காமலும் பொருளாதார நிலையில் பாருங்கள். 7:15க்கு பரங்கிமலையில் எடுக்கப்பட்ட இந்த ரயில் 7:27க்கு வேளச்சேரியில் நுழைந்து விட்டது. தற்பொழுது ட்ரையல் கொஞ்சம் மெதுவாக செல்லும் ரயில் விரைவாக இயக்கினால் 10 நிமிடங்களில் சென்றடையும் என்று கூறுகிறார்கள். இப்படி ஒரு மின்னல் வேக ரயில் சேவை பொதுமக்களுக்கு இந்த போக்குவரத்து நெருக்கடியான காலகட்டத்தில் அவசியம் என்பதை தினசரி பயணம் செய்பவர்கள் அறிவார்கள். நீங்கள் வேளச்சேரியில் இறங்கி மீண்டும் பரங்கிமலை செல்வதற்கு வேளச்சேரி ரயில் நிலையத்திலே சப்வே வசதி உண்டு. இந்த சப்வேயில் இறங்கி நீங்கள் அடுத்த 2, 3ஆம் ரயில் மேடைக்கு எளிதாக சென்று விடலாம். மிகவும் வசதியாக இந்த சப்வே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் லிப்ட் வசதி போன்றவற்றை தேவையில்லை. பரங்கிமலையில் முதல்
பிளாட்பாரத்தில் புறப்படும் இந்த ரயில் வேளச்சேரியில் தரை மார்க்கத்திலிருந்து புறப்பட்டு அதற்கு அடுத்த ஸ்டேஷனிலிருந்து பறக்கும் ரயிலாக மாடி பயணத்தை தொடங்குகிறது. இங்கிருந்து உங்களுக்கு மெட்ரோ ரயில் கனெக்ஷனும் உண்டு விரைவில். அதேபோல் பரங்கிமலையிலிருந்து நீங்கள் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் பாதையிலே சென்று இந்த முதலாவது ரயில் நிலையம் பிளாட்ஃபார்மில் செல்லலாம். இதோ வேளச்சேரியிலிருந்து உயர் பறக்கும் ரயில் பாலத்தில் ஏறும் காட்சி. இப்படி பொதுமக்கள் சேவைக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்தோறும் ரயில்வே துறையின் மாபெரும் சாதனையாகத்தான் இந்த திட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ பொதுமக்கள் கூறும் கருத்தை கேளுங்கள். 80ஸ்லே இங்கே ஆதம்பாக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க, இங்கே ரயில்வே ட்ராக் வருது, இங்கே லேண்ட் வாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்போவே எங்களுக்கு ஒரு ட்ரீம், இந்த இடம் ஒரு நோமேன்ஸ் ஏரியா, கழிவேலின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ட்ரெயின் வரப்போதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது 90s ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு 96ல் வந்து மயிலாப்பூர் சேப்பாக் வரைக்கும் வந்தது. அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸில் வேளச்சேரி வரைக்கும் வந்தது. அதோடு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு எங்களுக்கு வயசாயிடுச்சு. நான் வந்து காலேஜ் டேஸ் வேலைக்கு போய் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன். அட்லாஸ்ட் என்னுடைய ஒரு ட்ரீம் இது. இந்த இடத்த வந்து ஒரு நோமேன் ஏரியாவாக நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு இப்போ இவ்வளோ ஒரு டெவலப்ட் ஏரியா இருக்கு. லேட்டாக வந்தாலும் ஓகே, இட்ஸ் ரெக்கார்ட். ஆமாம், இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல ரயில்வேஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். சென்னையில் வந்து சபர்பன் ட்ரெயின் இல்லாட்டி சென்னையே இல்லை. இது எங்களுடைய 20 ஆண்டு கனவு என்கிறார்கள் சிலர். இப்படி பல்வேறு கருத்துக்களை மகிழ்ச்சியுடன் பகிரும் பொதுமக்கள். இதோ உங்களுக்காக சிலர் கூறும் கருத்தை நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த ரயில்வே சேவை இருக்கும் என்பதில் மாற்று கருத்து. கன்வீனியன்ட். ஓகே, ஒரு 12 மினிட்ஸ் தான் பரங்கிமலை டு வேளச்சேரி. ஜஸ்ட் 12 மினிட்ஸில் ரீச் ஆயிடுது. பட் இப்போ வந்து எனக்கு மயிலாப்பூர் போனால் ரொம்ப ஈஸியாக ஈஸி. ஆமாம், நான் வந்து ட்ரெயின் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே. இன்னொரு வேளச்சேரிக்குள் நுழைந்து விட்டது இந்த ரயில். நான் இந்த ரயில் சேவையை பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு நேரம் ஆகும் என்று யோசித்து முடிப்பதற்குள் வேளச்சேரி வந்துவிட்டது. வேளச்சேரியில் ஏறி என்ன செய்யலாம் என்று நினைக்கும் போது மீண்டும் பரங்கிமலை வந்துவிட்டது. இப்படி ஒரு துரித ரயில்வே சேவை மக்களுக்கு எவ்வளவு பெரிய லாபத்தை தரும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்துதான் பயணம் செய்து பாருங்கள். ரொம்ப நாள் கனவு, 17-18 வருஷம் கனவு. இன்னைக்கு காலையில 5 மணிக்கு ட்ரெயின் போறது சவுண்ட கேட்டுட்டு கிளம்பி பூஜை பண்ணிட்டு வரோம். என் பேர் மணியன், என் வயசு பேர் ஜெயசித்ரா. வெறும் 5 ரூபாயில 12 நிமிஷத்துல பரங்கிமலை. கண்டிப்பா மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். இந்த மகிழ்ச்சிய எங்களால சொல்ல முடியல. 18 வருஷம் இது கனவு. அது இந்த ஏரியால வந்து மவுண்ட்ல இருந்து அப்ப எல்லாமே ட்ரெயின் ஏறி இருந்தோம். இப்போ ஆதம்பாக்கம் புழுதிவாக்கம் வந்து வேலை செய்ய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. 10ஆம் தேதி ரெடியா இருந்தோம், ட்ரெயின் ஓபன் ஆகணும்னு. அன்னைக்கு வரலன்னு கொஞ்சம் ஃபெடலப் ஆயிட்டோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். இன்னைக்கு கால் தரையிலே நிக்கல எங்க வீட்ல. ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, ஹாப்பி. தேங்க்யூ. எல்லாருக்கும் சந்தோஷம். சார், நான் புழுதிவாக்கத்துலேருந்து வரேன். இந்த ட்ரெயின் இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நீண்ட நாள் ஒரு 20 இயர்ஸாக எதிர்பார்த்துன்னு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் ட்ராவல் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு புழுதிவாக்கத்துலேருந்து வேளச்சேரி வந்திருக்கேன். வேளச்சேரிலேருந்து திருப்பி இது புழுதிவாக்கத்துல இப்போ மவுண்ட் வந்திருக்கேன். மவுண்ட்லேருந்து திருப்பி இது புழுதிவாக்கம் போவேன். 10 ருபீஸ் தான் ரிட்டர்னு. அதனால சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குது. எல்லாம் நல்லா